இப்போ ஒரு கரண்டி கிட்ட துவரம் பருப்பு சேர்த்திருக்கேன். ஃபர்ஸ்ட் இதை நம்ம லைட்டா வறுத்துக்கலாம். ஒரு கரண்டி துவரம் பருப்பு அப்படின்னா 1.5 கரண்டி தனியா வந்து கரெக்டா இருக்கும் ரசப்பொடிக்கு. இந்த ரசப்பொடி பாத்தீங்கன்னா நல்ல வாசனையா இருக்கும். ரசம் வந்து இறக்கறதுக்கு முன்னாடி இந்த பொடியை அப்படியே தண்ணியில கரைச்சு ரசத்துல ஊத்திடலாம். அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இது வந்து நம்ம பல்கா கூட செஞ்சு வச்சுக்கலாம். அப்பப்போ செய்யாம பல்கா செஞ்சு நீங்க வெளியிலேயும் வச்சுக்கலாம், இல்ல ஃப்ரிட்ஜ்ல கூட வச்சுக்கலாம். இப்போ துவரம் பருப்பு தனியாவும் நல்லா வறுபட்டுருச்சு. ஒரு 6லேருந்து 7 மிளகா சேர்த்திருக்கேன். ஏன்னா இதுல வந்து நம்ம மிளகும் சேர்க்க போறோம். அதனால மிளகா வந்து 7 மிளகா கரெக்டா சேர்த்திருக்கேன். அதுவே போதும். இப்ப பாருங்க, அந்த ஒரு சின்ன கரண்டினால ஒரு கரண்டி வந்து மிளகு சேர்த்திருக்கேன். இப்போ மிளகும் வந்து நல்லா அதோடையே மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது வந்து அதே கரண்டினாலே ஒரு கரண்டி இப்போ ஜீரகம் சேர்த்திருக்கேன். இன்னொரு கரண்டி, அதாவது 2 கரண்டி கிட்ட ஜீரகம். ஒரு கரண்டி துவரம் பருப்பு, 1.5 கரண்டி தனியா, அந்த ஒரு குழிக்கரண்டினால மிளகு, அதே ஒரு குழிக்கரண்டினால 2 கரண்டி வந்து சீரகம் சேர்த்திருக்கேன். நல்லா வாசனையா இருக்கும். இப்போ அதை நல்லா நம்ம வறுத்துக்கலாம். இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ இதுலேயும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இறக்கிறதுக்கு முன்னாடி ரசப்பொடிக்கும் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இது கொஞ்சம் நல்லா ஆறினோன்னா இதையும் நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா பொடியாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து ரசத்தில் நல்லா மிக்ஸ் ஆகும்.